தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுங்க. பட் இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு விஷயம், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்சங் A7 எனக்கு கிடைச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 நாள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய முழு விமர்சனம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் இவ்வளோ ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சோ அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, பின்பக்கமாக 3 கேமரா, ஆமாம் பின்பக்கமாக மட்டுமே 3 கேமரா கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி வந்து 3 கேமரா கொடுக்கறது இன்னும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்தா பெட்டராக இருக்குமா? இதுதான் ஃபியூச்சரா? இதில் எப்படி வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் உண்மையிலே ஒர்த்தானதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பொதுவாகவே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் 10 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல், 20 மெகாபிக்சல், இது போல் கேமராவுடைய மெகாபிக்சல் மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்றபடி அதில் அப்பச்சர் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். பட் இப்போ ரீசெண்டாக வந்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கேமராஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் வரக்கூடிய மேக்ஸிமம் 80% ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே எதுக்காக செகண்ட் கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னா வெறும் டெப்த் சென்சிங்காக மட்டும்தான். ஸோ நம்ம இப்படி இருக்கோம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் பிளராக தெரியணும் அப்படின்றது மாதிரி அந்த லைவ் இமேஜ், அந்த பொக்கே எஃபெக்ட்காக மட்டும்தான் அந்த செகண்டரி கேமராவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள் OnePlusலாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸை கட் பண்ணிட்டு வெறும் பொக்கேக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெலிஃபோட்டோ அப்படின்ற அந்த ஜூமிங் ஆப்ஷனை வந்து டிஜிட்டலாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன், நம்ம LG மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது போல ஒரு லென்ஸுக்கு அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கு. அது போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லென்ஸை வந்து நமக்கு இன்டெகிரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A7லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து ஒரு பிரைமரி லென்ஸ், இது வந்து 24 மெகாபிக்சல் கொண்ட கேமரா, f1.7 அப்பச்சர்ல. இது நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான ஒரு கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இந்த லென்ஸில் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இது பிரைமரி சென்சர்ன்றனால இந்த பிரைமரி சென்சருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அடுத்த 2 சென்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஒன்று பொக்கே எஃபெக்ட்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சர்னு சொல்லலாம். இது 5 மெகாபிக்சல் கணக்கு கேமரா. ஸோ அந்த 5 மெகாபிக்சல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய இமேஜில் பின்னாடி இருக்கக்கூடிய பொக்கேஸை மட்டும், அந்த டீட்டெயில்ஸை மட்டும் கேப்சர் பண்ணிக்கும். இது அந்த ஃபோக்கஸிங்கை வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பிளரிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெடிகேட்டடாக இந்த மாதிரி லென்ஸ் கொடுக்கறதன் காரணமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிளரிங்கை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாமல் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் கேமரா இருக்கிறதுலையும் சரி, அது போல் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் அது நார்மலான ஒரு பொக்கே எஃபெக்ட்க்கு பக்காவாக வந்து இருக்கும். ஸோ இது அவங்க சாஃப்ட்வேர்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வெறும் ஒரு லென்ஸ் இதுக்குன்னு டெடிகேட்டடாக கொடுத்து அதற்கான எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். பட் இவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல விஷயம். பட் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்னொரு தேர்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் எவ்வளோனா 8 மெகாபிக்சலுக்கான லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நார்மல் நீங்கள் இப்படி பார்க்க வேண்டிய ஸ்க்ரீனை உங்களுக்கு இப்படி கொண்டு வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் வைடாக வந்து தெரியும். 120 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து கொண்டு போகும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் வந்து டூர் போறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் நிற்கிறீங்க, 5 பேர் தான் கவர் ஆகுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே கவர் ஆகுவாங்க. ஸோ இது போல் இன்னும் கொஞ்சம் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ இது போல இருக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து பிரைமரி சென்சரில், இது போல் வைட் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி சென்சர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் டெப்த் எஃபெக்ட்காக ஒரு சென்சர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சென்சருமே ஒவ்வொரு லென்ஸுமே அதுக்குண்டான வேலையை செய்யும் பொழுது இது போல 2 கேமரா 3 கேமரா இல்லைங்க, இதுக்கு அடுத்ததாக 4 கேமராஸ் வந்தாலும் அதுக்கு உண்டான உண்மையான பயன்களை அந்த லென்ஸ்ல வச்சு நமக்கு கொடுக்கும் பொழுது எல்லாத்தோட காம்பினேஷன்ஸை சாஃப்ட்வேர்ல ஒன்னா பைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வைட் ஆங்கிளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம டெலிஃபோட்டோ லென்ஸும் யூஸ் பண்ணலாம். இதே போல நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சேர்த்த மாதிரி வெவ்வேறு லென்சஸை வந்து நம்ம டியூவல் கேமராவில் பார்த்துருப்போம். பட் என்னன்னா ஒவ்வொரு மொபைலில் பார்த்துருப்போம். இது எல்லாமே சேர்ந்து ஒரே மொபைலில் தேவையான அளவுக்கு இன்டெகிரேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த் சென்சிங் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துட்டு அதுக்கு பதிலாக மேபி டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஜூமும் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு வைடும் பண்ணிக்கலாம், ஒரு லென்ஸில் நார்மலான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் மூலிமா டெப்த் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம லைவ் ஃபோக்கஸ் மோட்லையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது போல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்களை வந்து ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம வெவ்வேறு விஷயங்களை கேமரா சென்ட்ரிக்காக கொண்டு வரும்போது வாங்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் ஒரு ஃபியூச்சரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் தான் நான் சொல்லுவேன். மேபி இன்னும் அடுத்த ஒரு 6 மாத காலங்களிலே வந்து நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட ஒரு 3 கேமராஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் அதில் 3 கேமரா அப்படின்னு சொல்கிறது அவங்க ஹைப்பை கிரியேட் பண்ணுறதை விட அந்த 3 கேமராவில் என்னென்ன இருக்குன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அதோடைய உண்மையான அர்த்தம் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து எல்லா செக்மெண்ட்லையும் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, மேபி 7000, 10000, 12000 ஏதோ ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்கு 3 கேமராஸ், ஸோ இது போல் வெவ்வேறு லென்சஸ் வெவ்வேறு சென்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனா இது போல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய பட்ஜெட் மேபி 10000, 12000
இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இருந்தது, மேபி இந்த ட்ரிபிள் கேமரா தான் ஃபியூச்சர் அப்படின்றத பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.